Tell me something about Chennai Super Kings. According to Wikipedia, Chennai Super Kings are a franchise cricket team based in Chennai, Tamil Nadu, India. Turn on the studio light. Set the fan speed to 6. Hello folks, welcome back to Techifit Tamil. நான் சுதர்ஷன். இந்த வீடியோல Boat Xtend Talk அப்படின்ற ஒரு ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் மற்றும் ஷார்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறீங்க. ஸோ இந்த Boat Xtend Talk ஓட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் Boat Xtend பாத்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு முன்னாடி வந்து லான்ச் பண்ணாங்க. நம்ம சேனல்லேயுமே வந்து கவர் பண்ணியிருந்தோம். இப்போ வரைக்கும் 2 லட்சம் பேர் கிட்ட அந்த வீடியோ வந்து பார்த்திருக்காங்க. ஸோ Boat Xtend லான்ச் பண்ணும்போது inbuilt Alexa ஃபீச்சர் வந்து ஹைலைட் பண்ணி வந்து கொடுத்திருந்தாங்க. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா inbuilt Alexaல எக்ஸ்ட்ராவா ஸ்பீக்கர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. பிளஸ் ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து 3000 ரூபீஸ்க்கு இந்த வாட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த வாட்ச் வாங்குனீங்க அப்படினா உங்களுக்கு பாக்ஸ்க்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கொடுப்பாங்க. சோ நான் யூஸ் பண்ண இந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல இந்த ஸ்மார்ட் வாட்ச் எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, இவங்க லான்ச் பண்ணிருக்க இந்த 3000 ரூபீஸ்க்கு இது வந்து ஒர்த் இல்லையா அப்படின்றத கிளியர் கட்டா வந்து பார்க்க போறீங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போதும் போல அன்பாக்சிங். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, Boat Xtend Talk அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலேயே இந்த ஸ்மார்ட் வாட்சோட இமேஜ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர், அலெக்சா பில்ட்-இன் இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பாக்ஸோட பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் 1.69 இன்ச் HD டிஸ்பிளே, ஆம்பியன்ட் சவுண்ட் ரிடக்ஷன், ப்ளூடூத் காலிங் 60+ ஸ்போர்ட்ஸ் மோட், இந்த மாதிரி ஹைலைட்டடான ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அனதர் சைட்ல இதோட MRP வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓபன் பண்ணதுமே பாத்தீங்க அப்படின்னா எப்போதும் கொடுக்குற மாதிரி போட்டோட ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்ததா ஸ்மார்ட் வாட்ச் வந்து இருக்கு. நல்ல பிரீமியமான லுக் வந்து கொடுத்திருக்காங்க ஸ்மார்ட் வாட்ச்க்கு. அண்ட் அடுத்ததா USB A to மேக்னெட்டிக் போலோ பின் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க, யூசர் மேனுவல் இருக்கு. அண்ட் அடுத்ததா யூசுவலா கொடுக்குற போட்டோட சில புக்லெட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள இருந்த ஐட்டம். சோ அன்பாக்சிங் ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போதும் போல டிசைன், டிஸ்பிளே, பில்ட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் கேசிங் கொடுத்து ஒரு பிரீமியம் செக்மெண்ட் ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 1.69 இன்ச்ல HD 2.5D கர்வ்டு LCD டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. LCD டிஸ்பிளே வந்து கொடுத்திருந்தாலுமே பிக்சல் டென்சிட்டி வந்து அதிகமா வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ குட்டி குட்டி ஃபாண்ட்ஸ் எல்லாமே நல்ல கிளியரா வந்து தெரியுது. ஸோ கிளாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. பில் மெட்டீரியல் பாலிகார்பனேட்டா இருந்தாலுமே அவங்க கொடுத்திருக்க அந்த மெட்டல் கேசிங் வாட்ச்க்கு ஒரு பிரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது. நல்ல ஒரு ஸ்டர்டியான மெட்டீரியலா வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ குவாலிட்டியான பாலிகார்பனேட் யூஸ் பண்ணிருக்கனால வாட்ச்மே ரொம்ப லைட் வெயிட்ல வந்து இருக்கு. மொத்தமாவே 43 கிராம்ஸா வந்து இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கொடுத்திருக்க ஸ்ட்ராப்போட குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. பிரீமியம் லிக்விட் சிலிகான் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராப் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. சோ ரொம்பவே ஃபிளெக்சிபிலிட்டி வந்து அதிகமா இருக்கு. நீங்க நார்மல் ஸ்ட்ராப் யூஸ் பண்றதுக்கும் இந்த ஸ்ட்ராப் யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் வந்து இருக்கும். ஹார்ட்னஸ் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் சிலிகான் ஸ்ட்ராப்ல ரொம்ப வந்து அதிகமா இருக்கும். பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபிளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கு. சோ அதிக நேரம் யூஸ் பண்ணாலுமே கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்கும். சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா டிசைன், டிஸ்பிளே, பில்ட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. டிஸ்பிளேல எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணாம வந்து பண்ணிருக்கு. ரொம்பவே சூப்பரான விஷயம். அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா IP68 கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்வெட் ப்ரொடெக்ஷன், டஸ்ட் ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்து இந்த IP68 வந்து கொடுக்கும். டிஃபால்ட்டா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா 7 Watchfaces வந்து இருக்கு. இதோட கம்பேட்டபிள் அப்ளிகேஷன் Boat Wave யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 100+ க்ளவுட் Watchfaces வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ கஸ்டம் Watchface வந்து செட் பண்ணிக்கலாம் உங்களோட கேலரியில இருக்க போட்டோஸ் வச்சு. அடுத்ததா ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 60+ ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல. அவுட்டோர் ரன்னிங், இன்டோர் ரன்னிங், அவுட்டோர் வாக், இன்டோர் வாக், ஹைக்கிங், அவுட்டோர் சைக்கிளிங், சோ இந்த மாதிரி 60+ ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து அக்சஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அதுல வந்து தனித்தனியா வந்து கோல் வந்து செட் பண்ணிக்கலாம். எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணனும், எவ்வளவு கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணனும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து செட் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் வந்து பண்ணலாம். நீங்க ட்ராக் பண்ற எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி டேட்டாவுமே இதோட கம்பேட்டபிள் அப்ளிகேஷன்ல வந்து சேவ் ஆயிடும். நீங்க அது மூலமா வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ஒரு புது ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க, ஆம்பியன்ட் நாய்ஸ் ரிடக்ஷன். எந்த அளவுக்கு நாய்ஸ் இருக்கு ஒரு என்விரான்மென்ட்ல வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்ற வந்து மானிட்டர் பண்ணி அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஆல்சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல செடன்டரி ரிமைண்டர்ஸ் அண்ட் ஹைட்ரேஷன் ரிமைண்டர்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு எப்போ வந்து வரணும், எந்த இன்டர்வல் ஆஃப் டைம்ல வந்து செடன்டரி ரிமைண்டர் வந்து கொடுக்கணும், ஹைட்ரேஷன் ரிமைண்டர் வந்து எந்த இன்டர்வல் ஆஃப் டைம்ல வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாமே வந்து செட் பண்ணிக்கலாம். சோ நீங்க செட் பண்ற இன்டர்வல் ஆஃப் டைம்ல உங்களுக்கு வாட்ச்ல வந்து ரிமைண்டர் வந்து வரும். அண்ட் அடுத்ததா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கொடுத்திருக்க சென்சாரோட அக்யூரசி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல 3 முக்கியமான சென்சார்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஹார்ட் ரேட் சென்சார் அண்ட் SpO2 சென்சார் உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். எக்ஸ்ட்ராவா இதுல வந்து VO2 மானிட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஆக்சிஜன் வந்து இன்டேக் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத வந்து மானிட்டர் பண்ணி உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கொடுக்கும். நீங்க ரொம்ப
ரொம்ப அளவுக்கு மீறி வந்து இன்டென்ஸா வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து கொடுத்துரும். நீங்க ஓவரா வந்து பண்றீங்க, ஆக்சிஜன் கன்சம்ஷன் வந்து அதிகமா இருக்கு, நீங்க ரொம்ப வந்து மூச்சு வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி ரிமைண்டர் வந்து கொடுத்துரும். இது நமக்கே வந்து தெரியும், பட் இருந்தாலும் ஒரு ரிமைண்டர் வந்து கொடுக்குறது ரொம்பவே நல்லதுதான். ஸோ இந்த சென்சார்ஸோட அக்யூரசின்னு பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலா டெஸ்ட் பண்ண வர 90% கிட்ட ஓகேவா வந்து இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் மாடர்னாவும் நல்ல ஸ்டைலிஷாவும் வந்து இருக்கு. எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி ஒரு யூஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்டோட ப்ரோ வெர்ஷன் அப்படின்றனால எக்ஸ்டெண்டோட ஃபீலும் வந்து லைட்டாக வந்து இருக்கு. ஸோ அதுலேயே என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கனால இன்னமும் யூஐ வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கு. போட் வாட்ச் எக்ஸ்டெண்டில் கொடுத்த யூஐ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து இதில் வந்து என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர், அலெக்ஸா இன்பில்ட் எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு யூஐ அலைன்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லுக் வைஸும் சரி, யூஸ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கு. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் வாட்சில் கொடுத்துருக்க ரெண்டு முக்கியமான ஃபீச்சர். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர். ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் Xtend ஸ்மார்ட் வாட்ச்ல வந்து இல்ல, Xtend டாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 20 கான்டாக்ட்ஸ் வரை நீங்க வாட்ச்லேயே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபேவரட் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட கம்பேட்டபிள் அப்ளிகேஷனை வந்து உங்க போன்ல இருக்க கான்டாக்ட்ஸ் வந்து சேவ் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து இம்போர்ட் ஆயிரும். சோ நீங்க வந்து போன் கூட வாட்ச் வந்து கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கால் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா இதுல இருக்க கான்டாக்ட்ஸ் வந்து அக்சஸ் பண்ணி நீங்க வந்து கால் வந்து பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ராவா டயலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. சோ நீங்க நம்பர் போட்டு கால் பண்ணலாமே கால் வந்து பண்ணிக்கலாம். ஆல்சோ ரீசெண்டா யார் வந்து கால் பண்ணிருக்கா, நம்ம வந்து யாருக்கு வந்து கால் பண்ணிருக்கோம் அப்படின்ற கால் ஹிஸ்டரி வந்து காமிக்கும். சோ ப்ளூடூத் காலிங்கோட குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல ஒரு கிளாரிட்டியோட வந்து டெலிவர் பண்ணுது ரெண்டு பேருக்குமே. பிகாஸ் இதுல இன்பில்ட் அலெக்ஸா வந்து கொடுத்திருக்கனால அதுக்கு வந்து முக்கியமா ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணணும். சோ அதனால ஸ்பீக்கர் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்ததா போட் எக்ஸ்டெண்டோட ஹைலைட்டட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்பில்ட் அலெக்ஸா ஃபீச்சர் வந்து போட் எக்ஸ்டெண்ட்ல வந்து கொடுத்திருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் போட் எக்ஸ்டெண்ட் டாக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து இன்பில்ட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க என்ன क्वेश्चन வந்து அலெக்ஸா கிட்ட கேட்டாலுமே அதுக்கான ஆன்சரை உங்களுக்கு வந்து அலெக்ஸா வந்து ரீட் அவுட் பண்ணும். அலெக்ஸா எக்கோ டாட் வந்து நீங்க எந்த அளவுக்கு ஒரு கன்வீனியன்ட்டா வந்து யூஸ் பண்ணலாமோ அதே மாதிரி இந்த எக்ஸ்டெண்ட் டாக் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். சோ இந்த வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணதுமே நான் வந்து அலெக்ஸா கூட வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டுடியோல இருக்க ஸ்மார்ட் ஃபேன், பின்னாடி இருக்க ஒரு ஸ்டுடியோ லைட் இதெல்லாமே வந்து கனெக்ட் ஆயிருச்சு. சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து யூஸ் பண்ணி இந்த ஸ்டுடியோ லைட், இந்த ஸ்மார்ட் ஃபேன் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்க அலெக்ஸா ஃபீச்சர் வச்சு நீங்க வந்து அலாரம் வந்து செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் வந்து கேட்டுக்கலாம், வெதர் டேட்டா வந்து கேட்டுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வாட்ச்ல இருக்க அலெக்ஸா கிட்ட வந்து கேட்டுக்கலாம், உங்களுக்கு வந்து பதில் சொல்லும். சோ ரொம்பவே குவாலிட்டியான இன்பில்ட் அலெக்ஸா ஃபீச்சர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதோட கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா iOS டிவைஸ் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 13.0 பிளஸ் அபவ் வெர்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஆண்ட்ராய்டு வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா 6.0 பிளஸ் அபவ் வெர்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங்க்கு இதோட போட் வேவ் ஆப் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாம இந்த வாட்ச் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ற டேட்டா எல்லாத்தையுமே நீங்க வந்து கூகுள் ஃபிட், ஆப்பிள் ஹெல்த் இது கூட வந்து சிங்க் பண்ணிக்கலாம். அந்த கம்பேட்டபிலிட்டி வந்து இருக்கு. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கொடுத்திருக்க பேட்டரி கெபாசிட்டி அண்ட் பேட்டரி பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல 300 mAh கான பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 10 days கிட்ட வந்து நீங்க நார்மல் யூசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணி ஃபுல்லா வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா 2 days கிட்ட வந்து சார்ஜ் வந்து நிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. பட் நான் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஜஸ்ட் ஒரு 24 hours தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஃபுல்லா வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு 10 days அப்புறமா எந்த அளவுக்கு வந்து பேட்டரி வந்து நிக்குது, இதுல கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நான் ரிவ்யூ வீடியோல வந்து கவர் பண்றேன். அண்ட் இதோட அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா போட்டோட அபிஷியல் வெப்சைட் அண்ட் Amazon ரெண்டுலயுமே வந்து இது வந்து அவைலபிளா இருக்கு. 3000 ரூபீஸ்க்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. லான்ச் பண்ணிருக்க பிரைஸ் பாயிண்ட்க்கு இவங்க கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் வர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வர்த் அப்படின்னு தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் இப்போ லான்ச் பண்ற ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்பில்ட் அலெக்ஸா ஃபீச்சர் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து கொடுக்க மாட்டாங்க. ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இன்பில்ட் அலெக்ஸா வந்து கொடுக்க மாட்டாங்க. இது ரெண்டும் வந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே காஸ்ட்லியா வந்து செல் பண்ணுவாங்க. பட் அண்டர் 3000 ரூபீஸ் கேட்டகரியில இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்கு. ரொம்பவே சூப்பரான விஷயம். ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழ வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க. உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். சோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல மீட் பண்ற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதர்ஷன் ஃபார் டெக் வித் தமிழ். நன்றி.